hello and welcome. This is A. Charulata from Changalpat, St. Paul's. இன்னைக்கு class 12 accountancy unit 6 retirement and death of the partnerல exercise sum number 5 பார்க்க போறோம். இதுவும் வந்து based on revaluation of assets and liabilities. This is similar to exercise sum number 4. ஓகேவா? question இதான் நமக்கு கொடுத்திருக்கிறது text bookல. Vinod, Karthi and Pranav are partners sharing profits and losses in the ratio of 2:1. On Pranav retires from partnership on 1st April 2018. Okay, the following adjustments are to be made. First one வந்து increase the value of land and building by 18,000. Second adjustment, reduce the value of machinery by rupees 15,000. Third adjustment, a provision would also be made for outstanding expenses for rupees 8,000. Give journal entries and prepare revaluation account. ஓகே, ஸோ இது வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டை போடுவோம். ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டுக்கான ஃபார்மெட் உங்களுக்கு தெரியும். டெபிட் சைடு எல்லாம் லாஸ் ஐட்டம்ஸும், கிரெடிட் சைடில் எல்லா ப்ராஃபிட் ஐட்டம்ஸும் வரணும். தட் இஸ் லாஸ் ஐட்டம்ஸ் இன் சென்ஸ் டிக்ரீஸ் இன் அசட், ப்ராஃபிட் ஐட்டம் இன் சென்ஸ் இன்க்ரீஸ் இன் அசட் அண்ட் டிக்ரீஸ் இன் லைபிலிட்டி. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் த வேல்யூ ஆஃப் லேண்ட் அண்ட் பில்டிங். லேண்ட் அண்ட் பில்டிங் அப்படிங்கிறது அசட்டு, அது இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அது ப்ராஃபிட். அதனால ரீவேல்யூஷனுடைய கிரெடிட் சைடில் நம்ம போடணும். ஓகே, 18,000 பை லேண்ட் அண்ட் பில்டிங் அப்படின்னு போடணும் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு. நெக்ஸ்ட்டு ரெடியூஸ் த வேல்யூ ஆஃப் மெஷினரி பை rupees 15,000. மெஷினரிங்கிறது அசட்டு, அதோட வேல்யூ ரெடியூஸ் ஆயிருக்குன்றாங்க. அப்போ டிக்ரீஸ் இன் த அசட், decrease in the asset in sense it is a loss item. So revaluation உடைய debit sideல to machinery account rupees 15,000 போடணும். அடுத்தது a provision would also be made for outstanding expenses for rupees 8,000. இது வந்து outstanding expensesங்கிறது வந்து increase in liability, it is a loss. So revaluation ஓட டெபிட் சைடில் நம்ம டூ அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் rupees 8,000 போடணும். போட்டுட்டு அதை பேலன்ஸ் பண்ணிவிட்டு லாஸ் ஆன் ரீவேல்யூஷனா இல்லை ப்ராஃபிட் ஆன் ரீவேல்யூஷனானு கண்டுபிடிக்கணும். ஓகே, இந்த ப்ராஃபிட்டாக லாஸாக வர்றதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வினோத், கார்த்தி அண்ட் பிரணவோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு 2:1 அப்படிங்கிற ரேஷியோவில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம சொல்யூஷன் பார்த்தா ஃபஸ்ட்டு ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இன்க்ரீஸ் த வேல்யூ ஆஃப் லேண்ட் அண்ட் பில்டிங், அது இன்க்ரீஸ் இன் அசட், ப்ராஃபிட் ஐட்டம் பை லேண்ட் அண்ட் பில்டிங் 18,000 போட்டாச்சு. ஓகே, அடுத்தது வந்து ரெடியூஸ் த வேல்யூ ஆஃப் மெஷினரி பை 15,000, அது வந்து டிக்ரீஸ் இன் த வேல்யூ ஆஃப் அசட், அது லாஸ் ஐட்டம், அதனால டூ மெஷினரி அக்கௌண்ட் 15,000 போட்டாச்சு. அடுத்தது ப்ரொவிஷன் ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், அது இன்க்ரீஸ் இன் லைபிலிட்டி, அது நமக்கு லாஸு, அதனால ரீவேல்யூவேஷனுடைய டெபிட் சைடில் டூ அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் 8,000 போட்டாச்சு. இப்போ நம்ம பார்த்தோம்னா லேண்ட் அண்ட் பில்டிங் 18, இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஐ மீன் டெபிட் சைட், தட் இஸ் லாஸ் ஐட்டமில் நமக்கு வந்து 23,000 இருக்குது. திஸ் இஸ் த லாஸ் ஐட்டம் இல்லையா? லாஸ் இஸ் எக்ஸஸ். ஓகே, எக்ஸஸ் ஆஃப் டெபிட் ஓவர் கிரெடிட். அப்போது அது நமக்கு வந்து லாஸ். ஸோ திஸ் லாஸ் வில் பி ட்ரான்ஸ்ஃபர் டு த பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ இந்த 23,000ல் நமக்கு 18,000 போச்சு அப்படின்னா மீதி வர்றது இந்த 5,000. இந்த 5,000 இந்த மூணு பேரோட வினோத்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், கார்த்திஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், பிரணவ்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு 2:1. ஸோ 2/5, 2/5, 1/5 போட்டோம்னா நமக்கு 2,000 இதுதான் வருது. இதை நம்ம அவங்களோட கேபிட்டலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போது இதை பேஸ் பண்ணி நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜேர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ணணும். ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 ஜேர்னல் என்ட்ரிஸ் தான் வரும். இன்க்ரீஸ் இன் அசட்டுக்கு ஒன்று, டிக்ரீஸ் இன் அசட் அண்ட் லைபிலிட்டிஸ்க்கு ஒன்று, அப்புறம் அந்த ப்ராஃபிட் ஆர் லாஸ்க்கு அது 3 ஜேர்னல் என்ட்ரி தான் நமக்கு வரணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் டெபிட், 2 மெஷினரி, 2 அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு போட்டு ஒரு ஜேர்னல் என்ட்ரி. அப்புறமா இந்த ப்ராஃபிட் ஐட்டம்க்கு லேண்ட் அண்ட் பில்டிங் 2 ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் 18,000 போட்டுருணும். அதுக்கப்புறம் லாஸ் ஆன் ரீவேல்யூவேஷனுக்கு தனி ஜேர்னல் என்ட்ரி நம்ம போடும்போது ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் வினோத்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், கார்த்திஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், பிரணவ்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், 2 ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் அப்படின்னு அந்த லாஸை நம்ம அவங்களோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு ஜேர்னல் என்ட்ரி எழுதணும். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் முடிச்சாச்சு, நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் எழுதுறோம். இஃப் யூ ஆர் வில்லிங் யூ கேன் ரைட் த ஜேர்னல் என்ட்ரிஸ், தென் யூ கேன் புட் த ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட். ஸோ நான் சொன்ன மாதிரி லேண்ட் அண்ட் பில்டிங் அக்கௌண்ட் டெபிட் டு ரீவேல்யூவேஷன் 18,000 போட்டாச்சு. அடுத்தது
லாஸ் ஐட்டம்க்கு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டெபிட் 2 மெஷினரி 2 அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் 23,000 15,000 8,000 அது போட்டாச்சு. அதுக்கப்புறம் லாஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டு. இதில் இந்த சம்மில் நமக்கு லாஸ் வந்திருக்கு, ப்ரீவியஸ் சம்மில் நமக்கு ப்ராஃபிட் வந்தது, அதுதான் வித்தியாசம். மித்தபடி திஸ் இஸ் சிமிலர் டு எக்ஸைஸ் சம் நம்பர் 4. ஸோ வினோத்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், கார்த்திஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், பிரணவ்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு ரீவேல்யூவேஷன். நம்ம அந்த 5,000 வந்தது இல்லையா டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டு, அதை வந்து 2:1 ரேஷியோவில் பிரித்து நம்ம போட்டிருக்கோம். ஓகே, திஸ் இஸ் அ சொல்யூஷன் ஃபார் எக்ஸைஸ் சம் நம்பர் 5 இன் யூனிட் 6 ரிட்டையர்மெண்ட் அண்ட் டெத் ஆஃப் பார்ட்னர். ஓகேவா? இதுக்கப்புறம் இன்னொரு சம் இருக்குது, அதுவும் வந்து ரீவேல்யூவேஷன் தான். பட் அது வந்து பேலன்ஸ் ஷீட்டை கொடுத்து அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் we have to prepare the revaluation and the journal entries. ஸோ அது வந்து நம்ம நெக்ஸ்ட் மாடியூலில் பார்க்கலாம். Hope you are clear with this.